கோவை பந்தயசாலை பகுதியில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் கிட்டத்தான் 2024 என்னும் தலைப்பில் நடைபெற்றது. இந்தியாவில் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் அதிகரித்து வருகின்றது. இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து கோவை பந்தயசாலையில் 250க்கும் மேற்பட்ட நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் நீரிழிவு நோய்க்கு எதிராக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது கிட்டத்தான் 2024 என்னும் தலைப்பில் 2வது முறையாக நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இதயங்கள் அறக்கட்டளை நிறுவனரும் நீரிழிவு நோய் தலைமை மருத்துவருமான கிருஷ்ண சுவாமிநாதன், ரோட்டரி கிளப் திட்ட இயக்குனர் ரேஷ்மா ரமேஷ் மற்றும் கிட்டத்தான் நிகழ்ச்சியின் தலைவர் சுஜய் ஆகியோர் கூறும்பொழுது, இந்தியாவில் டைப் 1 டயபெட்டிக் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தமிழகத்தில் சுமார் 20,000 குழந்தைகளுக்கும் இந்திய அளவில் 5 லட்சம் குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்கின்றதாக ஆய்வுகள் கூறுகின்றது. 6 மாத குழந்தைகள் முதல் இந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையில் பள்ளி செல்லும் குழந்தைகளில் 1% பேர் நீரிழிவு நோய்க்கு பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இதற்கு காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் முறையான மருந்துகளை உட்கொள்ளாததுதான். இதனால் சிறு வயதிலே சிறுநீரகம் செயலிழப்பு, கண் பார்வை பறிப்போவது உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு உள்ளாகின்றனர். முறையாக சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் உட்கொண்டால் குழந்தைகள் உடல்நலம் பேணி வழக்கமான வாழ்க்கை நடைமுறையில் பயணிக்க முடியும். ஆனால் அது குறித்து விழிப்புணர்வு பெற்றோரிடம் இல்லை. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் 2வது முறையாக குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெற்ற கிட்ஸ் வாக்கத்தான் கிட்டத்தான் 2024 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இன்று நடத்தி வருவதாக கூறினார். இன்னைக்கு நடந்துருக்கிற இந்த கிட்டத்தான் ஈவெண்ட் ரோட்டரி மெட்ரோ டைனமிக்ஸ் அண்ட் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக ராசி சீட்ஸ் ஆகிய நாங்களும் கலந்து கொண்டு இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி 1500 குழந்தைங்களுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் குழந்தைங்களுக்காக சர்க்கரை விழிப்பு உணர்வு ஒரு முகாமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் இவ்வளோ குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்குது. இது ஒரு இந்த நோயின்றது முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதை நல்லபடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் தான். அதனால் யாரும் இது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ராசி சீட்ஸ் அதற்காக முழு ஒத்துழைப்பையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக. அதுக்காக நமக்கு மெட்ரோ டைனமிக்ஸ் ரோட்டரி கிளப் அவங்க மூலியமாகவும் நம்ம நிறையா சிறப்பான இதுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது நோக்கமே இந்த குழந்தைங்களுக்கு, அதுவும் இந்த குறிப்பாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம இதை கண்டுபிடிச்சி அதற்கான எல்லா வகையான குவாலிட்டியான ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றது தான் நோக்கம். அது நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இதை எல்லாருக்கும் எங்கெங்கே நம்ம ரீச் பண்ண முடியலையோ அது எல்லா பக்கமும் போய் ரீச் ஆகணும். இதை இன்னும் சிறப்பாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போய் நல்லபடியாக சேரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நன்றி.